இவங்களாம் இப்போ தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு இடத்துல சைடில் குளிக்கிறாங்க. தெரியுமானான்னு தெரியல. இங்கே வழிக்குள்ள போய்ட்டு ஏதோ சின்னதாக நிறைய நீரோடைங்க இருக்கும். இதே மாதிரி நிறைய பேர் போயிட்டு குளிப்பது சகஜமாக இருக்கும். தெரிஞ்சால் பாருங்கள். முடிஞ்சளவுக்கு ஜூம் பண்ணேன். வழி இப்படிதான் இருக்கும். அந்த இது பாருங்கள், மழை பாறையா எப்படி இருந்துட்டு. இன்னமும் அந்த ரோடு 1 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. அதுக்கும் மேலே இதாக இருக்கும். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வெறும் இதுதான். கால் பிசைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஹீல்ஸ்லாம் போட்டு வந்தால் வாய்ப்பு இல்லை. குறிப்பான ஸ்லிப்பர், லேடிஸ் மோஸ்ட்லி கொஞ்சம் ஹீல்ஸ் ஸ்லிப்பர், குழந்தைங்க, வயசானவங்களாம் அவாய்ட் பண்ணணும். ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தாலும் பிரச்சனை, கல் குத்தும். ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மோல்டர் சர்க்கில் ஸ்லிம்மாக இருக்கிறத பார்த்து வாங்கிட்டு வரலாம். மோஸ்ட்லி அந்த பெல்ட் ஸ்லிப்பர் நல்லா டைட்டாக போட்டால் ஒரு க்ரிப்பு இருக்கும். கால் பெயின்லேருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. பாடி பெயினும் கூட ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு உடம்பு வலி பயங்கரமாக நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய இதுமாதிரி போயிருக்கேன். நான் அந்த 2 நாள் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இல்லை யூஸ்வல் என்ன டேப்லெட்டை போட்டு பார்த்திக்கலாம். பட் என்ஜாய்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஃபேமிலியாக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், மாறிச்சு. பெரு பாறைங்க அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கு. இல்லை ரொம்ப வருஷமாக இருக்க ஃபால்ஸு, பட் இன்னும் புதுசாக இப்போ உருவான மாதிரி இருக்கு. இது ஒரு வழி போகுது, அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு வழியிலையும் ஒரு கூட்டம் இருக்குது. பயங்கர டவுன் வரும்போது பயங்கரமான மேடு தெரியுதா உங்களுக்கு? இது கொஞ்சம் மாறிடுச்சு. சின்னதாக உடச்சி இதுனா வேண்ட உடச்சி போட்டாங்களா இல்லை அதுவாக உருவாயிருக்கா அது வந்து தெரியல. கொஞ்சம் நிழல் வந்திருக்கு. இந்த ஒரு வழி அதே மாதிரி டக்குன்னு இந்த சந்துக்குள்ள 3 பேர் போயிட்டாங்க. ஒரு கட்டிங் ஒன்று அதை போய் ஒன்று காட்டுறேன். பார்த்தீங்கன்னா டைமிங் மெயினுங்க. இன்கேஸ் லேட் ஆகிடுச்சுன்னா லஞ்சோட தயவு செஞ்சு வாங்குங்க. எதுவுமே கிடைக்காது. பட்னி இருக்கிறது மேட்ரு கிடையாது. நார்மலான இடம் வந்தால் பரவாயில்ல. இது நம்ம சக்தை உரியுது எல்லா வகையிலும். அதனால் பட்னியாக எல்லாம் இங்கே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மண் அப்படியே மாறிடுச்சு. கால் திறந்ததுமே மண், கல்.